Hello students, இன்னைக்கு நாம 11th standard physicsல first chapterல example 1.4 தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ இந்த example 1.4ல क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா readings for the period of oscillation of simple pendulum. சோ simple pendulumத்தோட oscillation readings வந்து கொடுத்திருக்காங்க. அதுதான் நாம இங்க என்ன டினோட் பண்ணிருக்கோம் அப்படினா T1, T2, T3, T4, T4 and T5 அப்படினா 5 வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. அத நம்ம இங்க வந்து givenல எழுதி இருக்கோம். ஓகேவா? சோ இதுல இருந்து நாம என்னென்ன ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா absolute error, mean absolute error, relative error, percentage error இதெல்லாம் நாம இப்ப ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ ஒன் பை ஒன்னா ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து mean value ஃபைண்ட் பண்றோம். சோ mean value, சோ இதுக்கு mean எடுக்கலாமா? mean value இதுக்கு mean எடுக்கிறதா. t எல்லாமே t ல கொடுத்திருக்கோம். சோ நம்ம t m னா t mean is equal to mean என்னது t1 plus t2 plus t3 plus t4 plus t5 by 5. Therefore tm is equal to என்னென்ன values கொடுத்திருக்காங்க 2.63 plus 2.56 plus 2.42 plus 2.71 plus 2.80 divided by 5. 5 times தானே 5 readings இருக்கு. so 5 mean value கண்டுபிடிக்கிறதுக்கு so என்ன பண்ணணும் இந்த மேல இருக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணி divided by 5 பண்ணலாம். so மேல இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணலாமா? so இத ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 13.12 by 5. so simple addition ஆட் பண்ணும்போது 13.12 கிடைக்கும் by 5. so இத டிவைட் பண்ணிக்கலாமா? 5 13.12. so second table 10 balance 3.16 30 balance 1 2 2 10 2 திரும்ப ஒரு 0 போட்டா 4 20. so என்ன கிடைச்சிருக்கு 2.624. ஓகேவா? so tm என்ன கிடைச்சிருக்கு 2.624. நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டெசிமல் இருந்து இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் நமக்கு போதும். therefore mean value tm is equal to 2.62. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண போறோம் absolute error அதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்க போறோம். absolute error. so absolute error கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். absolute error எப்படி டினோட் பண்ணுவோம் del tm modulus of del tm தானே yesterday படிச்சிருக்கோம். modulus of delta tm is equal to true value minus measured value. true value minus நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ. so இத டோட்டலா t ன்னு எடுத்துக்கிறோம். so first இது வந்து மெயின் ஃபார்முலா. so ஒன் பை ஒன்னா பண்ணும்போது என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட் எதுக்கு பண்ணுவோம் tm என்னது மீன் வேல்யூ. நமக்கு இங்க எவ்வளவு இருக்கு 5 டைம்ஸ் இருக்கு அப்படிதானே. so ஃபார்முலா எப்படி எழுதுவோம் del t1 is equal to modulus of tm minus t1 தானே. so t1 அதுக்கப்புறம் வரிசையா del t2 is equal to modulus of tm minus t2. t3 is equal to minus t3. minus t4. modulus of del t5 is equal to tm minus t5. ஓகேவா? இந்த ஃபார்முலா எப்படி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல இருந்து எப்படி ஈஸியா எழுதிக்கலாம் tm என்ன வேல்யூ நான் இதுலயே உங்களுக்கு டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ணி காட்டிக்கிறேன். tm என்ன இருக்க இடத்துல என்ன போட்டுக்கலாம்
ஓகே, இது வந்து மேஜர் ஃபார்முலா, இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் T1. T1 னா என்னது? ஃபர்ஸ்ட் டைம். therefore TM ஓட வேல்யூ என்னது? TM என்ன கண்டுபிடிச்சுக்கோங்க? 2.62. 2.62 minus T1. T1 ஓட வேல்யூ என்னது? 2.63. தானே? சோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 0.01. Next, Tm minus T2. Tm ஓட வேல்யூ 2.62 minus T2. T2 என்னது? 2.56. So இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 0. So 2.62 minus 2.56 என்ன கிடைக்கும்? 0.06. Next Tm minus T3. Tm ஓட வேல்யூ என்னது? 2.62 minus T3 என்னது? 2.42. equal to இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவது என்ன கிடைக்கும்? 0.20. Tm minus T4. 2.62 minus T4 என்னது? 2.71. So இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 0.09. Next Tm minus T5. 2.62 minus T5 என்னது? 2.80. is equal to என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 0.18. ஓகேவா? சோ இது என்னது? அப்சல்யூட் எரர். சோ அப்சல்யூட் எரரோட வேல்யூஸ் என்ன கிடைச்சிருக்கு? இந்த இருக்கு. ஓகேவா? இதெல்லாமே அப்சல்யூட் எரருக்கு கிடைச்ச ரீடிங்ஸ். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? மீன் அப்சல்யூட் எரர். மீன் அப்சல்யூட் எரர். சோ ஃபார்முலாஸ் ரொம்ப சிம்பிள், ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்னது? அப்சல்யூட் எரருக்கு மீன் கண்டுபிடிக்கிறது தான் என்னது? மீன் அப்சல்யூட் எரர். ஓகேவா? therefore delta Tm is equal to modulus of delta T1 plus modulus of delta T2 plus modulus of delta T3 plus modulus of delta T4 plus modulus of delta T5 divided by 5. Okay. Next, mean absolute error ku formula போட்டாச்சு. So delta Tm is equal to என்ன பண்ணணும்? இது எல்லாமே ஆட் பண்ணி இதுக்கு மீன் கண்டுபிடிக்கலாம். என்ன இருக்கு? 0.01 plus 0.06 plus 0.20 plus 0.09 plus 0.18 by 5. Therefore delta Tm is equal to, so இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 0.01 plus 0.06 0.07 plus 27 0.27 plus 0.27 plus 0.09 0.18. So 8 plus 8 16 17 17 plus 7 2 plus 2 4 5 0. So the total add பண்ணும்போது என்ன கிடைக்குது? 0.54 divided by 5. ஓகேவா? so இத டிவைட் பண்ணிக்கலாமா? 5 by 0.54. so 0. போகாதுல்ல, ஃபர்ஸ்ட் வேல்யூ போகாது. 1 5 4 போகாது, 0 போடியும். so இங்க ஒரு 0. 5 into 4
sorry 8 into 5 40 0. so என்ன கிடைச்சிருக்கு mean absolute error del tm is equal to 0.108. so இதையுமே நம்ம round off பண்ணிக்கலாமா round off பண்ணி நமக்கு decimalக்கு அப்புறம் 2 values வந்து போதும். therefore delta tm is equal to 0.1. so இங்க என்ன இருக்கு third digit வந்து 5 and above இருந்தா இந்த பக்கம் plus 1 add பண்ணிக்கலாம் இல்ல. so இங்க வந்து இங்க என்ன இருக்கு 8 இருக்கு. so 1 add பண்றோம். அப்ப என்ன ஆகும் 0.11. ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ரிலேட்டிவ் எரர். so ரிலேட்டிவ் எரர் நம்ம இங்க வந்து ST அப்படின்னு டினோட் பண்றோம். so ரிலேட்டிவ் எரர் ஃபார்முலா தெரியும். ரிலேட்டிவ் எரர்னா என்னது அப்சல்யூட் மீன் அப்சல்யூட் எரர் பை மீன் வேல்யூ தான் ரிலேட்டிவ் எரர். so மீன் அப்சல்யூட் எரர் எப்படி டினோட் பண்றோம் டெல்டா TM பை மீன் வேல்யூ. மீன் வேல்யூ எப்படி டினோட் பண்ணிருக்கோம் TM. therefore ST is equal to del TM என்ன கிடைச்சிருக்கு 0.11 by TM என்ன கிடைச்சிருக்கு 2.62. so இத ரெண்டையுமே டிவைட் பண்ணிக்கலாமா. so இங்க டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே இத டிவைட் பண்ணதுக்கு முன்னாடி இன்னும் 100 by 100 பண்ணிக்கலாமா ஈஸியா இருக்கும். அப்போ 2 வேல்யூஸ்க்கு அப்புறம் 100. therefore ST is equal to 11 by 262. therefore 262 divided by 11. so 11 போகாதுல 0. ஒரு 0 இதுவும் போகாது. so இன்னொரு 0 இங்க இன்னொரு 0. so 262 வந்து எவ்வளவு டைம்ஸ் பண்ணும்போது 110 வரைன்னு பார்க்கலாம். 262 into 4 times போடலாமா 8 6 into 4 24 balance 2 8 plus 2 10. okay 4 1048 கேன்சல் பண்ணிக்கலாம். இத சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா 10 9 2 9 minus 4 5. so இதுவுமே போகாது 0. so இது வந்து ஃபர்ஸ்ட் டேபிளுக்கே போவோம் 262. so நமக்கு வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர்ஸே போதும். தேர்ட் நம்பர்ஸ் எதுக்காக ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா மேபி இது வந்து above 5க்கு மேல இருந்துச்சுன்னா we have to add 1 தானே. so அதனால நம்ம என்ன பண்றோம்னா பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் கண்டுபிடிச்சிட்டு 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறோம். is equal to என்ன வந்திருக்கு 0.04. so ST equal to என்ன கிடைச்சிருக்கு 0.04. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் percentage error. so percentage error ரொம்ப சிம்பிள். என்னது ரிலேட்டிவ் எரருக்கு பெர்சன்டேஜால மல்டிப்ளை பண்றோம். so ரிலேட்டிவ் எரர் என்னது del TM by TM into 100%. so இதுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு 0.04 into 100% equal to எவ்வளவு 4%. so எவ்வளவு percentage எரர் இதுல இருக்கு just only 4%. ஓகேவா so இதுல வந்து நம்ம percentage error T னே டினோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா நெக்ஸ்ட் வந்து டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம். அதுக்கு T equal to TM plus or minus delta TM. so T என்னது TM என்னது மீன் வேல்யூ plus or minus absolute மீன் absolute error. ஓகேவா so அந்த பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா T is equal to TM plus or minus delta TM. therefore T is equal to TM என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 2.62 plus or minus del TM என்னது 0.11. ஓகேவா ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். Thank you.